அவளை அரண்மனையில வச்சு பாத்துக்கணும்னு நான் சொல்ல வரல. அட்லீஸ்ட் அவளை அன்பா அவளை கஷ்டப்படுத்தாம பாத்துக்கலாம் இல்லையா? அவ்வளவு சின்ன பொண்ணு வேலைக்கு அனுப்பி அவங்க சாப்பிடணுமா கார்த்திக்? அவங்க அனுப்புறது சாப்பிடுறதுக்காக இல்ல, அவங்க தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக. நீதான் பார்த்தல, வெக்கம் கெட்டு போய் நம்ம கிட்ட அவன் பணத்தை கேட்டான். பணம் கொடுங்க, அதுக்கப்புறம் அவளை வேலை வாங்க மாட்டேன்னு சொன்னால. நீங்க என்ன சொல்றீங்க கார்த்திக்? நம்ம பணம் கொடுத்துடலாமா? பணம் கொடுத்தாலாவது அந்த பொண்ணை வேலைக்கு அனுப்பாம அவன் வச்சுக்குவானா? உனக்கு என்ன தோணுது அர்ச்சனா? ஒருவேளை நம்ம பணம் கொடுத்தா சகி அவன் வேலைக்கு அனுப்ப மாட்டான்னு நினைக்கிறியா? அவன் ரொம்ப மோசமானவன். நம்ம கிட்டயும் பணத்தை வாங்கிப்பான், அப்புறம் சகிய வேலைக்கு அனுப்புவான். அதுல அவன் சந்தோஷமா இருப்பான். அப்படின்னா கார்த்திக் நாம என்ன பண்ண முடியும்? பாரு, உன்னோட வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது, புரிஞ்சுதா? குழம்பு சாதம் சாப்பிடணும்னு ஆசை இருந்ததுன்னா அந்த அளவுக்கு சம்பாரிச்சும் கொண்டு வரணும். அந்த வீட்டுல இருந்து வந்ததுல இருந்து ஒழுங்கா வேலையை செய்ய மாட்டேன்ற. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோ. இன்னைக்கு நீ எல்லா பொருளையும் வித்துட்டு வரல, நான் என்ன பண்ணணும்னு தெரியாது, புரிஞ்சுதா? என்ன மண்டைய ஆட்டுற? சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? போய் வேலையை பாரு. அர்ச்சனா, என்ன வந்துட்டீங்களா? ரொம்ப தான் நேரமாக்கிட்டீங்க. நேத்து ராத்திரியே வருவீங்கன்னு நான் நினைச்சேன். சகி, நீ பயப்படாத சகி, நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம். குட்டி பையா, இங்க பாரு, நான் உன்னோட சகி அக்கா. எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? வந்த வேலையை பத்தி பேசலாம்ல. பணத்தை எடுத்து வந்திருக்கீங்களா? இல்ல, வேற ஒண்ணு கொண்டு வந்திருக்கோம். என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர் சார்? என்ன ஆளை கூட்டிட்டு வந்து மிரட்டுறியா? இதையெல்லாம் பார்த்து நான் ஒண்ணும் பயப்பட போறது இல்ல, புரிஞ்சுதா? இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண தொலைச்சிருவேன். கண்டிப்பா இவதான் சொல்லிருப்பா என்ன வச்சு வேலை வாங்குறாங்கன்னு, அப்படிதானே? உண்மையை சொல்லு. அந்த அம்மா கிட்ட என்ன சொன்ன? சிக்னல் அவங்கள பாத்தியா? அந்த அம்மா கிட்ட என்னன்னு சொன்ன? நாங்கள பார்க்கவே இல்ல மாமா. நான் உண்மையை தான் சொல்றேன். அவங்க கிட்ட பேசவும் இல்ல மாமா. அவங்க கிட்ட எதுவும் சொல்லவும் இல்ல. என்கிட்டயே போய் சொல்றியா? ஹலோ ஹலோ, அவங்க தான் போன் பண்றாங்க. அவ அழுகை கொஞ்சம் நிறுத்து. ஹலோ, சகி இருக்காளா? இல்லங்க, அவ வீட்ல இல்ல, வெளியில போய் விளையாடிட்டு இருக்கா. அவ வந்தா ஒரு தடவை என்கிட்ட பேச சொல்லுங்க. சரிங்க. எனக்கு ஏன் இப்படி தோணுது? சகி பக்கத்திலேயே இருந்து அழற மாதிரி. இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. இங்க பாரு, சொல்றத நல்லா கவனமா கேளு. இனிமே எப்பவும் அவங்கள பார்க்கவே கூடாது. சொல்றத புரிஞ்சுதா? அர்ச்சனா, ப்ளீஸ் போன் எடுங்க, நான் உங்ககிட்ட பேசணும். அடடா, போன் எங்க காணா? வீட்லயே விட்டு வந்துட்டேன் போல இருக்கே. அட, நிச்சயமா சகிதா போன் பண்ணிருப்பா. ஹலோ அர்ச்சனா, சகி, 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 நீ ஏன் அழுதுட்டு இருக்க?